ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் மாயாடாக்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டென் டேஸாக வந்து இந்த இருமல் வந்து என்னை வாட்டி வதைக்குது. அண்ட் நான் நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிட்டேன். மோஸ்ட்டு நான் ஹோம் ரெமெடிஸ் தான் எடுப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு சரியாகலைன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போவேன். பட் நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணியாச்சு. பட் ஸ்டில் கேட்கல. த்ரோட் வந்து ரொம்ப ட்ரையான இன்ஃபெக்ஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டே இருக்குது. அண்ட் இஞ்சி அண்டு ஹனி கூட வந்து சாறு எடுத்துக்கிட்டேன். அப்பயும் கேட்கல, சுத்தமாக முடியல. ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறேன். ஆனாலும் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீவர் பயங்கரமாக. காலையிலேருந்து அவ்வளோ ஒரு குளிராக ஒரு ஃபீவரிஷாக இருந்துச்சு. சரி, கிளைமேட் இப்படி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கம்லாம் வந்து ரெய்னிங்காக இருந்துச்சு. மழை தூறல் போட்டுகிட்டே இருந்தது. ரொம்ப சில்லாக இருந்துச்சு கிளைமேட். சார் அதனால அப்படி இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் ஈவினிங்க்கு மேலே வந்து ரொம்ப முடியல. தலைவலி, அப்படி ஒரு தலைவலினா தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி, இரும்பல் கூடவே. அண்ட் இந்த ஃபீவரிஷ் அண்ட் ரன்னிங் நோஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுத்தமாக முடியல, ஒன்றுமே முடியல என்னால். நைட்டு தூங்குறது நினச்சாலே பயமாக இருக்குது. ஏன்னா தூங்கும்போது தான் ரொம்ப சிவியர் ஆகிடுது. சரி, இப்படியே இருந்தால் வேலைக்காகாது, போய் டாக்டரை பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் கிளம்பிட்டேன். போகிறதுக்கு கூட முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது பாடி. சரி, இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா என்னால் வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூவில் வேறு எதுவும் லாங் வீடியோஸ் எடுக்க முடியல. உங்கள் கூட இருக்க அந்த டச் வந்து விட்டு போகக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிற ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம போகலாம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறோன்னா, இப்போ டைம் வந்து 9 o'clock ஆகுது. ஸோ 9 o'clock வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு நம்ம போகிற வழியெல்லாம் சும்மா அப்படியே பேசிகிட்டே போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட vlog முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு வேறு ஊசினா ரொம்ப பயம். எப்படி ஊசி போட போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஊசி தான் ரொம்ப பயம். மாத்திரை எவ்வளோ நாளும் சாப்பிட்ருவேன், மருந்து கூட குடிச்சிடுவேன். பட் இன்ஜெக்ஷன்னா இவ்வளோ பெரிய பொண்ணாய் கூட எனக்கு அவ்வளோ பயம். எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ வாங்க போகலாம். நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிடலாம். என் ஹஸ்பண்ட் வெளியே வண்டி எடுத்துட்டார் ஆல்ரெடி. ஸோ நான் வந்து போய் வண்டியில் ஏறி சல்லுன்னு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே வாங்க, வண்டியில் போயிட்டு ஏறி போகும்போது பேசலாம். ஸோ வெளியே வந்தாச்சு, போயிட்டு ஏற வேண்டியது தான். நம்ம வீட்டு பக்கம் வேறு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட்டு வந்து ஏறுறது தான் வந்து பெரிய பிரச்சனை, தாண்டி போடுறது. அந்த கேட்டு வந்து இப்போ டயத்துக்கு தான் திறப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அங்கே வேறு எப்படியும் ஒரு 1/2 hour கிட்ட ஆகும் கேட்டு. நம்ம கரெக்ட் டைமுக்கு போயிட்டோன்னா பிரச்சனை இல்லை, ஒரு 5-10 நிமிஷத்தில் திறந்துருவாங்க. ஸோ எனக்கு டைமிங் தெரியல. இப்போ மாற்றி ஓப்பன் பண்ணுறதால கரெக்ட் டைமிங் சொல்ல முடியாது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். அங்கே யாரையாச்சும் கேட்டால் தான் தெரியும், அந்த கேட் மேன் அந்த மாதிரி. ஸோ கேட்டு பக்கத்தில் வந்துட்டோம். பட் இப்போ தான் கேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண முடியாதுங்க. ஃபைனலாக வந்து எப்படியோ கேட்டு தாண்டிட்டோம். உங்களுக்கு டார்க்காக இருக்கும், தெரியுதான்னு தெரியல. ஏன்னா வந்து அது லேட் ஆகும். இப்போ தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எப்படியும் லேட் ஆகும். ரொம்ப பனி பெஞ்சிட்டே இருக்கிறதால நம்மளால் நிற்க முடியல அங்கே. அதனால ரிஸ்க் எடுத்து வண்டி சாய்ச்சி அப்படியே வந்துட்டோம். நாங்கள் எப்படியோ ஆபத்துக்கு பாவம் இல்லை. அதனால நாங்கள் அங்கே நிறையா க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஹைவேல போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து வந்து கரெக்டாக ஒரு 10 minutes தான். ஸோ கொஞ்சம் அங்கே வெளிச்சத்துக்கு போயிட்டு பேசலாம். சரியான பனியாக இருக்குங்க. ரோடு பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ குளிர், சுத்தமாக முடியல. அப்படியே கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஆகுது இந்த பனிக்கு. அதுவும் நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிரும். சிட்டி சைடுனா கூட நிறைய வண்டிங்க போகும் வரும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு தெரியாது ட்ராவலில். பக்கத்தில் வந்து பெரிய பெரிய வண்டிகள் போச்சுன்னா இங்கே வந்து அப்படி கிடையாது. பாருங்களேன், ரோடு காலியாக இருக்குது. அந்த பக்கம் மட்டும்தான் வந்து
வண்டிகள் போயிட்டுருக்கு. இங்கே வந்து கம்மியாக இருக்குது வண்டிகள், அதனால் சரியாக காற்று வந்து நல்லா அப்படியே நம்ம படுது சில்லுன்னு. அங்கே ஒரு செக் போஸ்ட்டு, ஸோ அந்த செக் போஸ்ட்டு போலீஸ் நிற்கிறாங்க போல். எப்படியோ நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம், அதனால பிரச்சனை கிடையாது. அவங்க செக் பண்ணுறாங்க எல்லாரையும் போல். இதுதாங்க எங்கள் ஊரில் இருக்க ஒரே தேட்டர், நியர்பை தேட்டர். பெட்ரோல் போடணும், வரும்போது போட்டுக்கலாம். சரியான குளிருங்க, செம்ம குளிருப்பா. இந்த வேலைக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சீரியஸ்லி. வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ தெரியறது கிடையாது, பட் இந்த மாதிரி வெளியே வந்துட்டா தான் தெரியுது எவ்வளோ குளிர் நமக்கு நம்மளை சுற்றி இருக்குன்னு. இந்த குளிரில் தாங்க அந்த வெயிலோட அருமை தெரிஞ்சுது எனக்கு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வெயில் வந்தால் குளிரை மிஸ் பண்ணுவோம் நம்ம. இந்த பனிக்காத்துக்கு வந்து ஒரே பூச்சி தளருது, சுத்தமாக முடியல. மூச்சு விடவே சிரமமாக இருக்குது இந்த பனி காற்றுனால. வேறு வழி இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா போய் தான் ஆகணும். இந்த உடம்பு சரியில்லைன்னா எப்படி நம்மளோட ஃபேஸே வந்து மாறிடுதுல்ல. என் ஃபேஸ் பாருங்க எப்படி ஆயிடுச்சு, ஜஸ்ட் 2 நாளில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்துட்டோம் கிட்ட. கடைகள்லாம் இருக்க மார்க்கெட் சைடு. ஏன்னா நம்ம வீட்டு பக்கம்லாம் இவ்வளோ பிரைட்டாக இவ்வளோ கடைகள்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பக்கத்து ஊருக்கு வந்திருக்கோம், அதனால வந்து இங்கே கடைங்க ஜாஸ்தி. இங்கே தான் வந்து நம்ம மார்க்கெட்லாம் வரணும்னா இங்கே தான் நம்ம வந்தாகணும். என் ஹஸ்பண்ட் ஷார்ட் ரூட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. மெயின் ரோட்டில் சுற்றிட்டு போகலாம். அப்படியே அங்கே கொஞ்சம் கடைகள் இன்னும் அதிகம். இந்த ரோட்லேயே வந்து நிறைய விற்பாங்கல்ல கீரை அந்த மாதிரியெல்லாம், அந்த மாதிரி கடைகள் அதிகம். அதனால வந்து ஷார்ட் ரூட்டில் கூட்டிகிட்டு வர்றாரு. கொஞ்சம் இங்கே வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மனுஷங்க வாழ்கிற இடம், சாரி குடி இருக்கிற இடம். பனியும் கம்மியாக இருக்கும், குளிரும். அதனால கிட்ட போயிட்டு பேசலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம் இப்போது ஃபைனலி. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா வந்து எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ பார்ப்போம், இல்லைனா நான் முடிச்சுட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, பார்வதி ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே தான் நான் எப்போவுமே எல்லாமே பார்க்குறது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி வந்து டாக்டரை பார்த்தாச்சு. அண்ட் ட்ரை காஃப்க்கு வந்து இது நார்மல் தான் இந்த கிளைமேட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாங்க. ஸோ டேப்லெட்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ நம்ம அப்படியே போகிற வழியில் என் ஹஸ்பண்ட் சொன்னார் கோல்டுக்கு சூப் குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் சூப் கடை இருந்துச்சுன்னா நம்ம சூப் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஸோ அப்படியே ஊசி ஒரு வழியாக போட்டாச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வந்து சூப்புக்காக தேடிட்டுருக்கோம். டைம் ஆகிடுச்சுல, இப்போது 9:30 ஆகுது. சூப் கடைலாம் இப்போ இருக்குமானே தெரியல. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு. என் குட் லக் சூப் ஏதாச்சும் கிடைச்சிதுன்னா. இன்றைக்கி சாட்டர்டே இல்லை, ஸோ அதனால இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி என் குட் லக் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். என் கோல்டுக்கு வந்து என் த்ரோட்டுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே போய் அங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். என் வாய்ஸ் வேறு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, இந்த வண்டி நாய்ஸில். வீட்டுக்கு போய் தான் செக் பண்ணணும் வாய்ஸ் கேட்குதான்னு. ஸோ நம்ம இந்த சூப் கடைக்கு வந்துட்டோம். ஸோ வாங்கிட்டு பேசுகிறேன். இங்கே வந்தோம், ஆர்டர் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சூப் கேட்டார். ஒன்று தான் வாங்கணும், ஏன்னா நாங்கள் 2 பேருமே நிறைய குடிக்க மாட்டோம். சும்மா அந்த த்ரோட்டுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தால் போதும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பக்கோடா மட்டும் அவர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ பாருங்கள் சூப் எப்படி இருக்குன்னு. செம்ம சூடாக இருக்குது. அதுவும் இந்த டைமில் கிடச்சது வந்து பெரிய விஷயம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
இருக்குது இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூடாக உங்களுக்கு தெரியுதா ஆவி பறக்கிறது? ஸோ நான் என் சூப்பை குடிச்சிட்டு ஜாலியாக அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. சீரியஸ்லிங்க புது கடை நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். அவ்வளோ சூடாக, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு, இந்த ஃபீவருக்கு கோல்டுக்கு அப்பா சொர்க்கமாக இருக்குது. பஸ் த்ரோட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உண்மையாக அந்த மிளகெல்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் வேறு லெவல். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையாக நான் முடிச்சுட்டு தான் கண்டினியூ பண்ணலான்னு இருந்தேன். சரி கொஞ்சம் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் திருப்பியும் ஷூட் பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சீரியஸ்லி. கண்டிப்பாக போகிறப்போ ஜோனாக்கும் ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ வாங்கிட்டு போயிட்டு ஜோனாக்கும் கொடுக்கலாம். அவளும் வந்து சூப்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப் குடிச்சிட்டே இருக்கும்போது சூடாக வந்து சிக்கன் பக்கோடாவும் கொடுத்தாங்க. இது என் ஹஸ்பண்ட்காக. எனக்கு ஜீரணம் ஆகாது, அதனால நான் வந்து சும்மா ஒரு பீஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா கிறிஸ்பியாக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா டோஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. உண்மையாகவே நல்லா உள்ளெல்லாம் கூட குக் ஆகிருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி சூப் குடித்தாச்சு அண்ட் தென் பக்கோடா கூட சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அண்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாப்பாவுக்கும் வந்து பார்சல் வாங்கிட்டோம். என்ன ஒரு விஷயம்னா, அந்த கேரளாவில் நடந்ததில் ஒரு விஷயம், அதுக்கப்புறமாவே வந்து ஒரு உமன் வந்து ஒரு பொண்ணு வந்து கேமரா தூக்கிட்டு வந்தாலே எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த கடையில் கூட யாரோ பாவம் வாங்க வந்தார். அவர் ஊற்று பார்க்குறாரு, நான் அவர் எடுக்கிறேன்னா என்ன எடுக்கிறேனானே தெரியல. ஸோ அவர் மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கே. ஸோ நம்ம வண்டியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம போயிட்டு பேசலாம். யாருக்கும் வந்து நம்ம பாவம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சூப் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து. சூப்பு அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பக்கோடா வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு, நல்லா இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து இன்னொரு கடையில் பால் அப்புறம் நமக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கடை தேடிட்டுருக்கேன். இதெல்லாம் பெரிய பெரிய கடை. இப்போ போனால் நம்மளால் சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியாது. ஸோ நம்ம அங்கே சூப் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் நமக்கு தேவையான பால், டீ தூள், வேறு ஏதாச்சும் தேவையானது ஏதாச்சும் வாங்கணுன்னா வாங்கிக்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான். இப்போ டைம் வந்து கரெக்டாக 9:45 ஆகும். 10 கிட்ட ஆக போகுதுல, 10 கிட்ட ஆக போகுது. ஸோ 1 ஹவரில் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டல் காலியாக இருந்ததால் பிரச்சனை இல்லை, டக்குன்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கடை ஏதாச்சும் பார்த்து நிறுத்தி பால் அதெல்லாம் வாங்கிக்க வேண்டியது தான். இங்கே ஒரு கடை கூட்டமாக இருக்குது, ஸோ இங்கே வாங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னொரு கடை இருக்குது, அங்கே பார்ப்போம். ஏன்னா எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து நிற்கவே முடியல. ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரியாக இருக்குது, கேராக இருக்குது. சூப் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் திருப்பி கேராக இருக்குது. அதான் டக்குன்னு வாங்கிட்டு போகிற மாதிரி கடை பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரு கடை கிடச்சிருக்கு. இந்த கடை காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நம்ம வேறு கடை இல்லை இதுக்கு மேலே. ஸோ இங்கேயே வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த கடை எப்படியோ பரவாயில்ல, கடை காலியாக இருக்குங்க. ஸோ இந்த கடையில் வாங்கிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம கேரளாவில் நடந்ததில்ல, அந்த விஷயத்துக்கு அப்புறமா என்ன மாதிரி வந்து யூடியூப்காக இல்லை சோஷியல் மீடியாக்காக வந்து வீடியோஸ் எடுக்கிற லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதை நான் உணர்ந்தேன் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக மொபைல் வந்து நான் சின்ன ஸ்டாண்டோடு வெளியே வந்தேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரும் பெருசாக அவங்க இப்போ ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைப்பாங்க யாராக இருந்தாலும். ஸோ யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருடைய ஃபேஸ் எல்லாமே ஓவராக கவர் ஆகாமல்
ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் வந்து ஒரு சில ஆண்கள் வந்து கேமரா, ஃபோனு, அப்புறம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி எடுக்கிறா அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது உண்மையாகவே தர்ம சங்கடமாக இருக்குது. அதை நான் உண்மையாகவே ஃபேஸ் பண்ணேன் இந்த விஷயத்த. ஸோ அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடுக்கிறதுக்கு. இப்போ அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காக வந்து இது இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ எப்படியோ கேட்டு திறந்தே இருக்குங்க. நம்ம கரெக்டாக கேட்டுக்குள்ளே கிராஸ் ஆகுறோம். அலாரம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ கிராஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா 1/2 hour அப்படி வெயிட் பண்ணணும். இல்லை நம்ம நுழைஞ்சி தான் வரணும். நுழைஞ்சி வர்றது என்றைக்குமே சேஃப் கிடையாதுங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம அர்ஜென்ட்டான சமயத்தில் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப வந்து நீடு இருக்குது, நமக்கு போயே ஆகணும் அப்படின்ற டைமில் வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ட்ரெயின் வந்து எப்படி வருதுன்னே நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இங்கே அந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதால தான் வந்து இந்த ஒரு விஷயமே வந்து இங்கே ஆச்சு. ஒரு பிரிட்ஜு கொண்டு வரணும், எங்கள் வீடு எல்லாம் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்டது, அப்புறம் பிரிட்ஜு கொண்டு வரணும், இந்த கேட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் ஆச்சு. ஸோ நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது நல்லதும் கூட. எப்படியோ இப்போ திறந்துருந்ததெல்லாம் வந்துட்டோம். வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஜோனாவை சீக்கிரம் பார்த்துடலாம். இங்கேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 5 minutes வீடு. ஸோ டக்குன்னு ரீச் ஆகிடலாம். நம்ம வீட்டுக்கிட்டே போயிட்டு பேசலாம். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு என்ன சொல்கிறது, என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு போனேன். உடம்பு முடியலன்னா கூட நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம், அட்லீஸ்ட் நம்ம டைவர்ட் பண்ணலாம், சும்மா ஒரு vlog மாதிரி நம்ம இதை போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மொபைல் ஸ்டாண்ட்லாம் எடுத்துகிட்டு போனேன். அண்டு இங்கேருந்து போகும்போதே வந்து எனக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்னால் நான் வீடியோ எடுக்கும்போது அதை ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோ vlogலாம் முடிச்சுட்டு எடுத்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ போகும்போதே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ்லாம் போகிற வழியில் எடுத்தோம். நான் எடுக்கும்போது வந்து அங்கே கேட்டுக்கிட்ட நம்ம போய் நின்ன உடனே நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதை பார்த்த உடனே அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு சில ஆண்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, ஒரு கேமரா அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக இருந்தது. பட் ஒன்ஸ் கேரளாவில் அப்படி நடந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறா ஒரு பப்ளிக்கில் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் வந்து டக்குன்னு அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. சடனாக வந்து எல்லாரோட கண்ணுலேயும் மைண்ட்லேயும் வந்து கண்ணில் பட்ட உடனே அதை தான் யோசிக்க வைக்கிது போல். ஸோ அவங்களோட பார்வையே வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி பார்த்தாங்க எல்லாருமே. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் திருப்பி நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஆஸ் ஒரு யூடியூபராக வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து போடுறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல், எல்லாருக்குமே ஒரு ப்ரைவசி இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அவங்களோட ப்ரைவசிக்குள்ளே போகாமல் மற்றவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்காமல் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே அது கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் அது. ஒரு சில பேர் நார்மலாக எடுத்துப்பாங்க, ஒரு சில பேருக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஸோ எனக்கு இது வந்து இந்த யூடியூப் வீடியோ நான் ஆரம்பித்ததுலேருந்தே என் மைண்டில் இருக்கிறது அது மட்டும்தான். அன்வான்டாக வந்து மற்றவங்களையோ இல்லை வேறு யாரையோ ஒரு விஷயத்தையோ நம்ம இதில் கொண்டு வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தீர்மானமாக இருப்பேன். அப்படி நான் கான்ஷியஸாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த கேரளாவில் நடந்த அந்த ஒரு விஷயத்தால் ஒரு ஆஸ் அ கேர்ளாக வந்து நான் வந்து ஒரு உமனாக வந்து ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து எவ்வளோ ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட நான் நிறைய வீடியோ அங்கங்கே எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் நான் ஃபோன் எடுத்து இப்படி வச்சு நான் பேச ஆரம்பித்தாலே வந்து பக்கத்தில் தூரமாக இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்து ஒரு மாதிரி வேடிக்கை பார்க்குறாங்க. நினைக்கலாம் நம்ம அவங்க ஒரு வேளை சரி ஏதோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க, இல்லை ஒரு vlog எடுக்கிறாங்க அதனால பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மேபி அப்படி கூட இருக்கலாம். அவங்க அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுது. ஐயோ நம்மளை அப்படி பார்க்குறாங்களோ, அந்த பொண்ணு மாதிரி நம்மளை நினச்சிடுவாங்களோ, எனக்கும் அது தோணுது. ஒரு மாதிரி இன்செக்யூராக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அது ரொம்பவே ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நான் நிறைய விஷயங்கள் எடுக்கணும், ஜாலியாக நான் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக எடுத்து அழகாக ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி போடலாம் அப்படின்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, என் எக்ஸ்பெக்டேஷனே போயிடுச்சு. ஒன்ஸ் கேமரா ஃபோன் எடுத்து இப்படி வச்ச உடனே
ஆப்போசிட் பர்சன்ஸோட பார்வையே வந்து என்ன சொல்கிறது, என்னால் எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட்டு நான் என்ன இது மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. ஓகேவா? நிறைய நல்ல நல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க. நல்ல விஷயங்களை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கோட இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், அவங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க. நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒன்று கிடையாது. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தரை வந்து தூக்கி மிதித்து அவங்க மேலே ஏறி தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி நினைக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இதுக்கு மேலே எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த கருத்தும் கிடையாது. பட் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம இன்னும் கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்ட் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு அதை எடுக்கலாம் அப்படின்றத நான் யோசித்தேன். ஸோ எனிவே, இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியலைன்னா கூட வந்து என்னால் வந்து ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு தூண்டுறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்கள் கூட இருக்க இந்த பாண்டிங்காக இருக்கட்டும், இந்த பேசுகிறதுக்கு எனக்கு உங்கள் கூட வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறதுக்கு, இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு எனக்கு உந்துவிக்குது, என்னை இன்னும் ரொம்ப ஊக்குவிக்குது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி முடியலனாலும் இந்த விஷயத்த நான் பண்ணுறேன். அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட் வந்து என் லைஃப் டைம் எனக்கு இது தேவைப்படுற ஒரு விஷயம். கண்டிப்பாக அதனால தான் என்னால் வந்து பெட்டராக டே பை டே என்னை பெட்டராக ஆக்கிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் வர நாட்களில் இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களோட நம்ம சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய், டேக் கேர். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.